நான் சொன்ன மொதல் விஷயம் அந்த தீவு வாங்குறது. ரெண்டாவது விஷயம் அந்த சொன்னவங்க வந்து எப்படி ஐடியா கொடுத்ததா சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஐநால போய் பேசுங்க, அங்கே ஒரு லேடி தான் எல்லாத்துலேயும் ப்ரொஜெக்ஷன் ஆயிருப்பாங்க. அதாவது விஜயபிரபான்னு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ஷன் ஆயிருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, அவங்கள வச்சு என்னன்னா அந்த மாகாணங்களில் போய் அங்கே இருக்க எல்லாரோட இப்போ ஐநாவே என்ன அப்படின்னா போய் அங்கே இருக்க ஒரு நாட்டினுடைய ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி அது சுமூகமாக ஆச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நிறைவேற்றி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வர வச்சு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறது தான் அவங்க வந்து ஐநாக்கு போய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சரி ஓகேங்க ஐநாக்கு போங்க பேசுங்க, நிறைய ஒப்பந்தங்கள் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியும், அது வெளியே எப்படி ப்ரொஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ஒப்பந்தம் போட்டுட்டாங்கங்க, ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு கைலாசா ஒரு நாடுன்னு ஒப்புதலாகி போட்டுட்டாங்கன்றது தான் வந்த ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ஐநா அதை முற்றிலுமாக மறுத்து ஐநா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏங்க இந்த மாதிரி உள்ள யார் வேணா வந்து பேசுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் கொடுக்குறோம். விச் மீன்ஸ் ஒரு ஈவெண்ட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணால் நீங்கள் வாங்க, உங்கள் நாட்டினுடைய ஒப்பந்தத்தை வந்து யார் கூட வேணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க, உங்கள் நாட்டை வந்து நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க, நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோன்றதுக்காக ஒரு பேஸ் ஓப்பனிங் தான். விச் டசன்ட் மீன் ரெகக்னிஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அ ரெகக்னிஷன் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லி எந்த விதத்துலையும் கைலாசா அப்படிங்கிற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கலன்றதை ஐநா சொல்லிட்டாங்க.